மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழக வரலாற்றிலேயே இவ்வளோ ஒரு கொடூரமான சிந்தனையே நம்ம தமிழக வரலாற்றை வாழ்நாளில் பார்த்துருக்க மாட்டேங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், விலங்கினம் ஒரு நாய் குட்டி போட்டுருக்குன்னு வச்சிங்கன்னா, அந்த நாயை போயிட்டு நீங்கள் தொட போனீங்கன்னா அது உரிமையாளராக இருந்தால் கூட கடிக்க வரும். அதுவும் வேறு தனிநபர் யாருன்னா போய் தொட்டுட்டா வெட்டி கடிக்கும். நம்ம போட்ட குட்டிக்கு எதனா ஆபத்து வந்துருமோன்னு. அதே மாதிரி காட்டில் என்ன போகணும், ஒரு யானையோட குட்டியை போய் நீங்கள் தொட போனீங்கன்னா உயிரோடையே வர முடியாது. அந்த அளவுக்கு உங்களை சின்ன பின்னமாக்கணும். ஸோ ஒரு விலங்கினமும் அந்த மாதிரி தான், தான் குட்டியை அந்த அளவு தான் உயிரை கொடுத்தாலும் அந்த குட்டியை காப்பாற்றணுங்க. ஆனால் 6 அறிவு படைத்த மனித ஜென்மம், இவ்வளோ ஒரு கேவலமான மனித பிறவி, ஒரு கேவலமான மனுஷ ஜென்மங்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்களான்னு சத்தியமாக நம்ம கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ ஒரு கொடூரமான சிந்தனை இருக்கிற ஒரு தான் எடுத்து 10 மாதம் பெற்று வளர்த்த குழந்தை இறந்து போச்சுன்னு கொஞ்சம் கூட துணியும் வருத்தம் இல்லாமல் இவ்வளோ ஒரு கேவலமாக அதை பேட்டி கொடுப்பாங்களான்னு தெரில. அவங்களுக்கு 65 வயசு இருக்கும் அந்த தாய்க்கு. அவன் பேட்டி எடுக்கிறான், அவன் கீழே போய் இந்த அம்மா சொல்லுது, என் பையன் இறந்துட்டான், எனக்கு துணியும் வருத்தம் இல்லை, ஆனால் என் பையன் அந்த கூட்டத்துக்கு போனால் இறந்துட்டான், அதனால் எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் அவன் என் பையன் வந்து என்ன நினச்சானோ அது நிறைவேறணும்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. இவ்வளோ ஒரு கொடூரமான சிந்தனை ஒரு தாய்க்கு இருக்குமான்னு தெரியலங்க. என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? தலைவருக்கு வர வேணும். யாருங்க? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பையன் போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பையன் இருந்தா போதும். இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊர்ல தமிழ்நாட்டில் அந்த அம்மா வந்து அவன் குழந்தைய பெற்று பையன் வந்து 8ஆவதோ 9ஆவதோ படிக்கிறாங்க. டெய்லியும் படி டார்ச்சர் பண்ணதால அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், கத்திரிக்கோளுக்கு எடுத்து வீட்டில் இல்லாத போது அவங்க அம்மாவோட கழுத்தில் குத்திட்டு ஓடிட்டாங்க. இதை கேள்விப்பட்டப்போ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அம்மா கூட்டியுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. என் பையன் தான் அதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ்கார் வந்து விசாரணைக்கு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அவங்க அம்மா என்ன தம்மா சொன்னாங்க, அந்த பையன் மேலே வழக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா அவன் வயசு தெரியாமல் பண்ணிட்டான், அதனால் நான் வழக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் பெற்று பையன், இந்த குத்தனா கூட பரவாயில்ல, என் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஊடகத்தில் வந்த செய்தி. ஆனால் அப்படி இருந்தும் வழக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. என் பையனுக்கு என்னால் பிரச்சனை, என்னால் பாதிப்பு பறக்கக்கூடாதுன்னு. இதுதாங்க ஒரு தாயோட செயல். ஒரு மனித ஜென்மமாக இருக்கிற இந்த நாய்ங்க இன்னொரு தாய் சொல்லுது கிட்ட போய் பார்த்துட்டானா, அந்த ஆசையை நிறைவேற்றிட்டானா, அதுக்காக நஷ்டம் எங்கள் பையனை நாங்கள் பலி கொடுத்துட்டோன்னு இவ்வளோ ஒரு சர்வசாதாரணமாக ஒரு கொடூரமான சிந்தனை உள்ள ஒரு தாய் உலகத்துலேயே யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த கேவலமான செயலை நீங்களே பாருங்கள். இவ்வளோ கிட்டத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. இந்த பேரை எங்கள் குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்கள் நஷ்டம் எங்கள் குழந்தைய கொடுத்துருக்கோம். பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். காட்டுலேயே இருக்கிறவங்க கூட இப்படி ஒரு கொடூரமான சிந்தனை வராதுங்க. அது இல்லாமல் இன்னொருத்தன் என் தம்பி இறந்துட்டான், விஜயோட லட்சியம் நிறைவேறணும், என் தம்பி மாதிரி நான் இப்போ செயல்படுவேன்றான் அந்த கட்சிக்கு. ஆனால் விஜய் அவர்கள் மேலே உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார். எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்போனாலும் சார், எப்போனாலும் சார். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பவரா இறங்கி வேலை செய்யணும் சார். அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். எந்த வருத்தம் விஜய் அவர்கள் மேலேயும் பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போடுற பாடு. ரெண்டு குழந்தை பெற்ற தாய் 2 குழந்தையும் இறந்துட்டான் கூட்டத்துக்கு போய். அந்த தாய் பேட்டி கொடுக்குறா, 20 லட்சம் பணத்துக்கு வந்துச்சுன்னு. அந்த கண்ணுலையும் அந்த முகத்துல கொஞ்சம் கூட வருத்தம் தெரியல. என் பேர் செல்வராணி. நான் விஜய் சார் மீட்டிங்க்கு நாங்கள் அதுக்கு 27ஆம் தேதி நடந்த மீட்டிங்க்கு நான் போயிருந்தோம். பிள்ளைகளை 5 பேர், என் பிள்ளைங்க 4 பேர், நான் ஒன்று 5 பேர் போயிருந்தோம். போகிறப்ப கும்பல் நெரிசலில் எல்லாம் கீழே விழுந்து அந்த இடத்துல என் பிள்ளைங்க இறந்து போச்சு. 2 பேருமே இறந்துட்டாங்க. நானும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஒரு நிமிஷம் தெரியல. அப்புறம் என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து எங்களை கண்டுபிடிச்சி என் பிள்ளைங்களையும் கண்டுபிடிச்சி கடைசியில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். அங்கே போனால் 2மே இறந்து போச்சு. எங்கள் பிள்ளைங்க 2மே அந்த இடத்துல இறந்து போச்சு. இங்கேயே இறந்துட்டாங்க. 20 லட்சம் வந்திருக்கு. 20 லட்சம் இன்னைக்கு போட்டுட்டு இருந்துருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்கு, என்னோட அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் இதையே ஒரு 20 லட்சம் வாங்கின தாய் பேட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அந்த தாயை பாராட்டலாங்க. 20 லட்சம் வேணாம் திருப்பி கொடுத்துட்டு ஒரு ஆறுதல் சொல்ல கூட வீட்டுக்கு வர முடியாத தலைவர் எனக்கு எதுக்குங்கன்னு சொல்லி தேவையில்லைன்னு சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுத்த தாயும் இருக்கிறாங்க. அதனால நான் ஆறுதல் தான் எனக்கு பெருசா எதிர்பார்க்கறேன் சார். இந்த பணத்தை வந்து எதிர்பார்க்கல. பணத்தினால வந்து உயிரோட உயிரை வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது. ஆனா 20 லட்சம் பணம் போட்டப்ப சொல்லவும் இல்லை, அவங்க போட்டுட்டாங்க. இன்னைக்கு அவர் நேரில் வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல. எங்க சொன்னாங்க நாங்க வந்து நேரில் வரணும், நாங்களாம் போக விருப்பம் இல்லை. எந்த கூட்டத்துக்கு போயிட்டு என் கணவர் இறந்துட்டாரு சார். மறுபடியும் எந்த கூட்டத்துக்கு நாங்க போகல. எனக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் பணம் வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார். நான் பேங்க் மூலியமா ஆர்ஜிஎஸ் பண்ணி நான் லெட்டர் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து என் விருப்பம் எல்லாம் போட்டுருக்காங்கன்னு சொல்லி நான் திரும்பி மேனேஜர் லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க சார். பெருசா இத்தனை உயிர் ஓய் கிடக்குது, என்ன செய்ய முடியும்?
நான் அடுத்த ஊருக்கு எந்த முதல்ல வச்சு மாநாடுக்கு போவேன் அவன் மாநாட்டுக்கே போக கூடாது போனான்னு வச்சுக்கோங்க நான் சொல்றேன் அவன்கிட்ட வச்சு சொல்லுங்க நான் போடுங்க சிறப்பா கட்டியாவது அடிப்பேன் இவன் பையனை சொகுசா படுத்திருக்கிறேன் ஏசியில நாங்க கிடக்குறோம் வீதியில கிடக்குறோம் நாங்க வீதியில கிடக்குறேன் என் பாப்பா எங்க குடும்பத்தை அரசியல் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல அதுக்காக கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி நெருக்கடி பண்ணி மற்றவங்களுக்கு மாசு காட்டி மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாம் சாக வச்சு நீங்க அரசியல் பண்ணுங்கிறது என்னங்க இருக்குது இல்லாம ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கேடு கட்டு போய் கேவலமா ஒரு ஈன பிறவியா ஈன ஜென்மமா வாழ முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இப்ப இந்த இறந்து போன 41 உயிர்கள்லாம் வந்து ஒரு ஆத்மாவா வந்து அடுத்த வாட்டி மனித ஜென்மம் பிறக்கணும்னு கேட்டா கூட மனித பிறக்கணும்னு ஆசையே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க போல. இப்படி ஒரு கேடு கெட்ட ஜென்மம்லாம் என்ன எங்கள் அம்மா பெற்று எடுத்துக்கிறதுக்கு நான் பிறக்காமையே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு தான் பேட்டி கொடுப்பாங்க பொழுது கிட்ட போய் பார்த்ததே பெரிய சாதனையாக சொல்கிறாங்களே. அவன் என்ன எப்படி ஒரு மனித ஜென்மம் தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா? அவன் ஒரு கூத்தாடி ஒரு படத்தில் நடிக்கிறவன் கோடியாக சுபபோக வாழ்க்கை வாழறவன். அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா? வலினா என்னன்னு தெரியுமா? ஒருவேளை பசியில் இருந்திருப்பானா? ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டிருப்பானா? அவன் என்ன அவனோட வாழ்க்கை ஒரு போராட்டக்களமாக அனுபவிச்சிருப்பானா? அவனுக்காக போயிட்டு உங்கள் 41 பேரை செத்துட்டாங்க. அந்த 41 பேர் செத்த சாவுக்கு வந்து நேரில் ஒரு அஞ்சலி செலுத்த முடியல, ஒரு ஆறுதல் சொல்ல முடியல. அந்த அந்த ஒரு சூடு சொன்னையே இல்லாமல் அவன் பஸ்ஸில் போயிட்டு அவன் உங்கள் இடத்துக்கே வர வச்சு ஆறுதல் சொல்கிறான். இப்போ ஏற்பட்ட ஒரு கேடுகட்ட தலைவன் தமிழக வரலாற்றில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஜோசப் விஜய் ஒரு முதலமைச்சர் ஆவரானா நாட்டோட நிலைமை என்ன அவனு யோசிச்சு பாருங்கள். 2020-21 காலகட்டத்தில் கொரோனான்ற ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ கொடூரமான வாழ்க்கையை மக்கள் அனுபவிச்சாங்க நல்லா தெரியும். அன்றாட கூலி வேலை போகிறாங்க, வீட்டு வாடகையில் இருக்கிறவங்க, இஎம்ஐ கட்ட முடியாது, எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சாங்க பார்த்தீங்கன்னா. அதை விட கொடூரமான ஒரு வாழ்க்கையை தான் இந்த நம்ம ஒரு வேலை ஜோசப் விஜய் அப்படி ஒரு நிலைமை வந்தால் முதலமைச்சராக வந்து அப்படி தான் நம்ம இந்த தமிழ்நாடு மாறும். இதில் துளியே மாற்று கருத்து கிடையாது. ஒரு இடத்துக்கு போகிறேன்னா உங்கள் கட்சி ஆளை வச்சு ஒரு திட்டம் இடலாம், இல்லை எப்படி பண்ணலான்ற ஒரு சிந்தனையும் தெரியாது. ஒரு நடிகருக்கு பொதுவாக ஒரு நடிகருக்கு என்னங்க தெரியும்? கட்டுனா கட்டு, அதை அந்த அடிப்பு நிறுத்த ஆக்ஷன்னா பேச தெரியும். ஒரு டைரக்டர் ஏதி கொடுக்குற வசனத்தை பேச தெரியும். இதை தவிர ஒரு தனிப்பட்ட திறமைன்னு ஒரு நடிகருக்கு என்ன இருக்கும்? விஜயை மாரி இன்றைக்கி லட்சக்கணக்கான திறமையோடு இருக்கிற நடிகர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறானுங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு இவனுக்கு அவங்க அப்பா மூலிமா வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் 250 கோடி 300 கோடி அவன் வாங்கி அவன் சுபபோக வாழ்க்கை வாங்கி வாழ்ந்துட்டுருக்கிறான். ஆனால் நீங்கள் கேடு கட்டு போய் நீங்களும் உங்கள் ஒரு பெற்று எடுத்த தாய் ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருந்தால் ஒரு நல்ல ஆலோசனை சொல்லாமல் வருங்கால சந்ததியும் இது வந்து குட்டி சவர் ஆக்குற வேலை தான் இது. இவ்வளோ ஒரு கொடூரமான சின்ன தமிழக வரலாற்றில் உலகத்தில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. தான் குழந்தை இறந்தது கூட வேதனை இல்லாமல் அவர் வந்து தலைவர் ஆகணும், ஒரு முதலமைச்சர் ஆகணும், அதுக்காக தான் என் பையன் செத்தான் அப்படி அவரோட ஆசையை நிறைவேறணும்னு சொல்கிற ஒரு தாயை பார்த்துருப்பானா அவனை கடவுளா? தேசத்துக்கு இந்தியாவை காப்பாற்ற வந்த இறை தூதரா விஜய்? இல்லை இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவன் தான் விஜயா? இல்லை இங்கேருந்து இராணுவத்துக்காக எத்தனோ பேர் இன்னைக்கு இந்திய நாட்டுக்காக இறந்துட்டு இருக்காங்க. அவங்களெலாம் பெற்றெடுத்த தாய் தந்தையெல்லாம் காலில் விழுந்து நம்ம வணங்கலாங்க. கூத்தாடியை பார்க்க போய் ஒன்றும் தெரியாது பிஞ்சு குழந்தைங்களை சாவடிச்சுட்டு கொஞ்சம் கூட ஒரு கருணையும் இல்லாமல் ஒரு வேதனையும் இல்லாமல் அந்த 20 லட்சம் பணத்தையும் வாங்கிக்கின்னு கொஞ்சம் கூட நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை தானான்ற கேள்விக்குரிய வரும்போது நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் ஒரு கேவலமான மனித பிறவி தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கும் போது வெக்கக்கேடு மானக்கேடு. இது இப்படி ஒரு தமிழ்நாட்டில் வாழ்றத சாபக்கேடாக இருக்கும்போது இப்படிலாம் ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிறத பார்க்கும்போது